வணக்க நேயர்களே, இப்ப வந்து நாட்டு ரகமான கிடை மாடை பத்தி பார்க்க வந்திருக்கோம். இந்த மாடுகளை பற்றின விவரங்களை மாட்டின் உரிமையாளர் மற்றும் பராமரிப்பாளர் அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கும் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணா. உங்களை பற்றின சிறு விவரங்கள். எனக்கு வந்து வையோட மாடுனது இது போல திருவண்ணாமலை மாடு நம்மகிட்ட 3 மாடு இருக்கு. இந்த நோய் வாலிவாசில 2 காலம் அடைச்சிருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ உங்க பேர் என்ன? பழனிசாமி. எந்த ஊருண்ணே? இது காடுவட்டாங்குறிச்சி. காடுவட்டாங்குறிச்சி. ஓகேண்ணா ஓகேண்ணா. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. அரியலூர் மாவட்டம். ஓகேண்ணா ஓகே. இந்த மாடு எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? இல்ல ஒரு 8 வருஷமா இருக்கு. 8 வருஷமா வளர்க்குறீங்க? 8 வருஷமா இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ எத்தனை வகையான மாடு என்ன இருக்கும்? இது ஒரே வகையான மாடுண்ணா. வையங்குடியா மாடுங்கிறது பேர்பட்ட மாடு. வையங்குடியா மாடு. ஓகேண்ணா. எல்லாம் ஒரிஜினல் கிடையாது மாடு. கிடையாது மாடு. இதுல வந்து கலப்பு மாடு வேலை கிடையாது. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ இந்த மாட்டுகளுக்கு நோயெல்லாம் வந்தா வந்து நம்ம நோயெல்லாம் வந்தா தானே இந்த தெளிவாயிடும். ஏதாவது டாய்ட் ஆச்சு அந்த ஆச்சுல அது காட்டுறது மருந்து முடியாத மாட்டுக்கு நாங்க ஊசி போட்டு சரி பண்ணிருப்போம். மருந்து கொடுப்பீங்க. ஆமா. ஓகேண்ணா ஓகேண்ணா. தீவனம் எல்லாம் என்ன? தீவனம் பில்லு மேல தான். மேய்ச்சல் தான். வேற ஒண்ணும் தீவனம் போறதெல்லாம் இல்ல. தீவனம் கொள்ளையில எடுத்து அந்த எதுவுமே கிடையாது. மேய்ச்சல் தான். இப்ப மழை நாள்லாம் எங்கண்ணா போவீங்க? மழை நாள்லாம் வந்து ஃபாரஸ்ட்ல இருந்தது. ஃபாரஸ்ட் போறீங்க? தினமலை ஃபாரஸ்ட்ல இருந்தது. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்ப அறுப்பாடுத்தா தஞ்சாவூர் மாவட்டம் போவோங்க. தஞ்சாவூர் மாவட்டம் போவோம். சிதம்பரம் சைடு இதே ஒரு நல்ல வயல்வெளி எங்க இருக்கோ அங்க நல்ல வயல்வெளி. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்ப மாடுலாம் ஜல்லிக்கட்டு வந்து கேட்பாங்க, வித்துருக்கீங்களா? வித்துருக்கேன். 2 காலம் கொடுத்துருக்கேன். இப்ப சமயத்துல 2 காலம். ஒரு வேலை 74 கொடுத்துருக்கேன். ஒண்ணு 58 கொடுத்துருக்கேன். 58,000. நல்ல பாய். 2 பாலிசி. நல்ல வேடிக்கை. ஓகேண்ணா ஓகே. இப்ப நேரங்கள் வந்து கண்ணுட்டி இருக்கான்னு கேட்பாங்க. வர காலத்துல கொடுக்கலாம். ஒரு 5-6 மாதம் கழிச்சு ஆடி ஆவணியில கொடுக்கலாம். ஆடி ஆவணிக்கு மேல இருக்கும். ஆமா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்ப இது நல்லா பாயும். ஆனா மாடுலாம் எங்களுக்கு குரங்கு நம்ம தொட முடியாது. பாத்தீங்களா எல்லாரும் சுத்தி வரும்போது முட்டை வருது. ஆமா. ஆள் நான் இல்லைன்னு சொன்னா இது யாரும் உள்ள வர முடியாது. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. மாடு தங்கமான மாடு. இப்ப இந்த மாடு வளர்க்குறது ஏதாவது வருமானம் வருதானா? வருமானத்துக்கு இந்த வருஷம் எல்லாம் கோமாரில எல்லாம் அடி வைக்கணும். ஆடு எவ்வளவு கண்ணுட்டி இருக்கு பாத்தீங்களா? கண்ணுட்டி இல்ல கோமாரில இந்த வருஷம் எல்லாம் தாக்கிட்டு தடுப்பூசி அதுக்கு கவர்மெண்ட்ல போட முடியாது. கவர்மெண்ட்ல போட்டோம்னா ஆளை வேலை பார்த்தோம். ஆமா. உள்ள வந்து போட முடியாது. ஆமா. நீங்களா போட்டாதான் போட்டாதான். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனா மாடு இப்ப சுத்தி பார்த்தோம்னா ஒரு 2000 மாடு இருக்கும் போல இருக்கு. தாண்டி இருக்குங்க. கூட இருக்கு. 3000 மாடு வராது. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனா நல்லா நிறைய நிறைய மாடு. கண்ணுலாம் நல்லா வயோட இருக்கணும். நல்லா காலையெல்லாம் நல்லா அழகழகா இருக்கு. ஆமா இருக்குண்ணா. ஓகேண்ணா. நம்ம பெரிய காலா நிக்குதுல. ஆனா ஆடி மாசத்துக்கு மேல வந்து நேரங்கள் கேட்டா விக்கலாம். எடுக்கலாம். குறைந்தபட்சம் எவ்வளவு விற்பீங்க? ஜோடி 18, 20, 22 வரையும் ஜோடியா விற்பீங்க. கொடுத்தல. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்ப இத்தனை தொழில் இருக்கும்போது இந்த மாட்டை ஏன்னா தேர்ந்தெடுத்தீங்க? மாடு வளர்க்கணும் ஒரு ஆசை வந்தது. அதுல இறங்கியாச்சு. இது குடும்பத்தனத்தோட வருமானம் வருதா? இல்ல 6-7 மாசமா சும்மா வயிற்று கூட வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் கிடைக்குமா? கிடைச்சதா ஒண்ணும் இல்லையா? கிடைச்சதா கோமாரி வந்துன்னா தாக்குல வந்துன்னா அம்மா வந்துன்னா நோய் தாக்காம நம்ம ஒரு பேரு நோய் தாக்காம இருந்தா ஏதோ வருஷத்துக்கு 3 லட்சம் விற்கலாம். அதுதான் அந்த மாதிரி அடிச்சு போச்சுன்னா என்ன பண்றது? ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா. இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மாடல் நாய் கட்டிருப்போம். ஓகேண்ணா. நன்றிண்ணா. ஓகேண்ணா.